Hi students, exercise 1.2 question number 4. Verify the associative property for addition and multiplication of the rational numbers minus 10 by 11, 5 by 6, minus 4 by 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த கொஷின் பாருங்க, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். நம்ம ஆல்ரெடி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்த்துருப்போம். அதை ஜஸ்ட் இந்த 3 நம்பர்ஸ்க்கும் வெரிஃபை பண்ணிவிட்டு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை ஃபார் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் இதுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு நம்ம வெரிஃபை பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன், இதோடைய ப்ராப்பர்ட்டி எழுதிக்கலாம். a plus b plus c equal to a plus b plus c. ஓகே, ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? a plus b plus c இப்படி இருக்கு இல்லையா? ஸோ அந்த வேல்யூஸை அதுக்கு பதிலாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். ஏவோட வேல்யூ என்ன? minus 10 by 11 plus bracket b வேல்யூ 5 by 6 plus c வேல்யூ minus 4 by 3. ஓகே, ஃபஸ்ட்டு எப்போவுமே bracket வேல்யூவை நம்ம ஆப்ரேட் பண்ணோம். ப்ளஸ் இந்த ப்ராக்கெட்டில் பாருங்கள், இப்போ இந்த ரெண்டு ஃப்ராக்ஷனையும் ஆட் பண்ணோம் இல்லையா? ஆட் பண்ணுறதுக்கு நமக்கு டினாமினேட்டர்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். பட் இங்கே அன்ஈக்குவலாக இருக்கிறதுனால கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 5s are 15, 6 4s are 24, plus into minus minus divided by 6 3s are 18, minus 10 by 11 plus இப்போது 15 minus 24. ஓகே, 24ல் 15 போச்சு அப்படின்னா நமக்கு ரிமைனிங் 9. ஓகேங்களா? இப்போ லார்ஜர் நம்பர் சைன் பார்த்தீங்கன்னா மைனஸ், அதனால் மைனஸ்ன்னு போட்டுக்கலாம். இங்கே 18. ஓகே, இப்போது இதை சிம்பிளை பண்ணுறலாம். இங்கே 9 by 18 ரெண்டுமே சேம் டேபிள் இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிக்கலாம். 1 9s are 9, 2 9s are 18. இப்போது ரிமைனிங் பாருங்கள், minus 10 by 11 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 by 2 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணோம்? இந்த ரெண்டு ஃப்ராக்ஷனையும் நம்ம ஆட் பண்ணோம். பட் இங்கே டினாமினேட்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 2 10s are 20, minus 20, 1 11s are 11, minus 11 divided by 11 2s are 22. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், ரெண்டு நம்பருக்குமே சைன் வந்து ஒரே மாதிரி இருக்குது. சேம் சைன் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? எப்போவுமே ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணால் நமக்கு 31 கிடைக்கும். இப்போது லார்ஜர் நம்பர் சைன் மைனஸ், அதே போல் இங்கே காமன் சைன் ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா மைனஸ் தான் இருக்குது. அப்போ ஆன்சரும் மைனஸில் தான் வரும். ஸோ minus 31 by 22. தேர்ஃபோர் a plus b plus c இதோட வேல்யூ லெஃப்ட் ஹேண்ட் சைடோட வேல்யூ minus 31 by 22 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போது நெக்ஸ்ட் நம்ம ரைட் ஹேண்ட் சைடை ஒர்க் அவுட் பண்ணோம். இப்போது ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? a plus b plus c அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வேல்யூஸை ரீப்ளேஸ் பண்ணலாம். minus 10 by 11 plus 5 by 6 plus c வேல்யூ minus 4 by 3. ஓகே, இப்போது ப்ராக்கெட் வேல்யூ ஃபஸ்ட்டு நம்ம சிம்ப்ளை பண்ணலாம். 6 10s are minus 60 plus 11 5s are 55 whole divided by 11 6 are 66. ஓகே, plus minus 4 by 3 இப்படி இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு minus 60 plus 55 சிம்பிள் ரெண்டும் வெவ்வேறு மாதிரி இருந்தால் எப்போவுமே நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ 60ல் 55 போச்சுன்னா அகைன் நமக்கு 5 கிடைக்கும். லார்ஜர் நம்பர் சைன் மைனஸ், அதனால் இங்கே நம்ம மைனஸ் போட்டுக்கலாம். டிவைடட் பை 66 ப்ளஸ் minus 4 by 3 இப்படி கிடச்சிருக்கு. ஓகே, இப்போது இந்த ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணி எழுதணும்னா minus 5 by 66 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் minus 4 by 3 இப்படி கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போது நமக்கு
-5/66 -4/3 இது ரெண்டையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம் ஆர் ஆட் பண்ணோம். சைன் ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால் எப்போவுமே ஆட் பண்ணுவோம். நம்ம ஆட் பண்ணுறோமோ சப்ட்ராக்ட் பண்ணுறோமோ டினாமினேட்டர்ஸ் ஈக்குவலாக வரணும் இல்லையா? பட் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் 3, இங்கே 66 இருக்குது. ஸோ ரெண்டுக்குமே காமன் டினாமினேட்டர் வரணும். இப்போ பாருங்கள் ரெண்டுமே சேம் டேபிள் இருக்குது. 3 டேபிள், 66ம் 3 டேபிள் இருக்கும். அதனால் எது லார்ஜர் நம்பரோ அதை நம்ம எல்சிஎம்மாக எடுத்துக்கலாம். ஸோ இங்கே 66 தான் எல்சிஎம். 66 இருக்கிறனால இங்கே -5 அப்படியே போட்டுக்கலாம். பட் இங்கே 3 வந்து என்னவா கன்வெர்ட் ஆகணும்? 66ஆக கன்வெர்ட் ஆகணும். ஸோ மேலே 3யோட எதை மல்டிப்ளை பண்ணால் 66 வருமோ அதே வேல்யூவால் மேலேயும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, 3யோட 22 நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 66 கிடைக்கும். அதனால் மேலேயும் 22 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 88 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போது 66 இங்கே டினாமினேட்டரில் போட்டுக்கலாம். ரெண்டு சைனுமே சேமாக இருக்கிறனால ஆட் பண்ணும். 88 5 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 88 + 5 93. ஸோ காமன் சைன் மைனஸ் போட்டுக்கலாம். இப்போது 93/66 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 3 டேபிள் இருக்குது. அப்போது 3 டேபிளில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 31/22. ஸோ -31/22 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா -31/22 கிடச்சிருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு இதே சேம் வேல்யூ கிடச்சிது, -31/22 அப்படின்னு கிடச்சிது. தேர்ஃபோர் a + b + c ஈக்குவல் டு a + b + c. Hence verified. So the associative property for addition is verified. இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம வெரிஃபை பண்ணிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல் ஆன்சர் வந்துருச்சு அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணிட்டோம். இப்போது நெக்ஸ்ட்டு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன் நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன், இதுக்கான ரூல் பாருங்கள். a into b into c ஈக்குவல் டு a into b into c. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னு பாருங்கள். a into b into c அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதுக்கு வேல்யூஸ் ரீப்ளேஸ் பண்ணலாம். ஏவோட வேல்யூ -10/11 இன்ட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். b வேல்யூ 5/6 இன்ட்டு c வேல்யூ -4/3 இப்படி இருக்குது. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். -10/11 அப்படி இருக்கட்டும். ப்ராக்கெட் வேல்யூ ஃபஸ்ட்டு சிம்பிளை பண்ணலாம். இப்போ இங்கே பாருங்கள் 5/6 இன்ட்டு -4/3 இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் சேம் டேபிள் இருந்தது அப்படின்னா வேல்யூஸ் நமக்கு கேன்சல் ஆகும் இல்லையா? ஸோ இது பாருங்கள் 4ம் 6ம் 2 டேபிள் இருக்குது. அப்போது 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 2 2s are 4, 3 2s are 6 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இதுக்கு மேலே எதையும் நம்ம கேன்சல் பண்ண முடியாது இல்லையா? 5 2s are 10. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -10 அப்படின்னு போட்டுக்கலாம். 3 3s are 9. ஓகே, இப்போது டேரெக்டாக மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிட்டு டேரெக்ட் மல்டிப்ளிகேஷன். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 10 10s are 100. 11 9s are 99. ஸோ இதுதான் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு கிடச்சிருக்க ஆன்சர் 100/99 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ இதுவே ரைட் ஹேண்ட் சைடுக்கு பாருங்கள். ஈக்குவல் டு a இன்ட்டு b இன்ட்டு c அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The value of a -10/11 into 5/6 into c value -4/3. இப்போது இந்த ப்ராக்கெட்டை ஃபஸ்ட் நம்ம ஆப்ரேட் பண்ணுவோம். சேம் டேபிளில் இருக்கிற வேல்யூஸ் எப்போவுமே கேன்சல் ஆகும். இப்போ 6 10 ரெண்டுமே 2 டேபிள் இருக்கு இல்லையா? அதனால் கேன்சல் ஆகும் இல்லையா? 5 2s are 10, 3 2s are 6. ஸோ வேறு எந்த வேல்யூவும் கேன்சல் ஆகாது. டேரெக்டாக மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். 5 5s are 25. மைனஸ் இருக்கிறதுனால -25 by 11 3s are 33 இன்ட்டு இங்கே 4/3. ஓகே, இப்போ இந்த இடத்துல எந்த வேல்யூ நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது. அதனால் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்
425s are 100. 333s are 99. இப்போ பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் நமக்கு ஆன்சர்ஸ் ஈக்குவலாக இருக்குது. தேர்ஃபோர் A into B into C equal to A into B into C. The associative property for multiplication is verified. Left hand sideலையும் right hand sideலையும் answers equal வந்துருச்சு. That's all.